ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் கேரட்டு மட்டும் தான் போடுறேன். அந்த காய் மட்டும் தான் இருக்குது. எல்லா காயும் போடலாம், உருளைக்கிழங்கோட போடலாம். இல்லை, ஸோ ஓகே. நான் எடுத்தது குவான்டிட்டி அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான தேவையான பொருள் தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாத வச்சு ஜிஞ்சர் அண்டு க்ரீன் சில்லி அது சாப்ஸாகவும் கார்லிக்கும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு இதில் என்ன ஒரு மஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால். நீங்கள் இது எடுத்து தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு டெமோவாக காட்டலான்ட்டு நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சீரக சம்பா அரிசி 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆனியன் பச்சடி ரைத்தா பண்ணுறதுக்கு அது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அலசிட்டு அப்படியே போட்டோம்னாக்கா தூக்கி போட்டுருவாங்க. இது மாதிரி சாப்ஸாக கட் பண்ணிங்கனாக்கா சாப்பாட்டில் கலந்துரும், தெரியவே தெரியாது. அதுக்கு கீழே டிஃபன் பாக்ஸில் வந்து நெய் வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிந்தி இலை, ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கடலைப்பாசி கொஞ்சம் வாசனைக்கு. ஸோ இது வரைக்கும் போட்டால் போதும். இந்த தாளிச்சிட்ட பிறகு முதல்ல பூண்டு போட்டுடணும். ஏன்னா பூண்டு எதோடுமே வதங்காது, அதனால் முதல்ல பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு நான் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம தேவையானப்போ ரைஸ்லாம் போட்ட பிறகு தேவையானப்போ நம்ம எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டாக்க சீக்கிரம் வதங்கிடும். இதை பாருங்கள், காயெல்லாம் போட்டுட்டோம். காய் போட்டுட்டு இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலாம் அலசி போட்டுட்டேன். இப்போ சில்லி போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம ரைஸ் போட்டுடலாம். இது பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போதும், 1 ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது. இது ஏன்னா வெறும் சில்லி பண்ணுற வச்சு காரம். இதை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு நல்லா வேகட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு ரைஸ் போட்டுடலாம். நல்லா பாயில் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் உப்பு காரம் வரைக்கிற மாதிரி வெந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. குயிக்காக செய்யணுனாக்கா இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். நம்ம சமையல், சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல்னு போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது நமக்கு. ஸோ ஈஸியாக முடிக்கணுனாக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், ரைஸ் போட்டுட்டேன், தேங்காய் பால் ஊற்றிட்டேன், மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ கிளறிட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே பார்த்துட்டேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டேன் தேவைப்பட்டது. மேலே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எனக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் ஊற்றினா போகிறோம். ஏன்னா இப்போவே முதலே நம்ம ஊற்றிட்டோம்னாக்கா அது பாயில் ஆகிறதுல போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி முடிச்சு பிறகு நம்ம ஊற்றினாக்கா நம்ம சாதம் எடுக்கிறப்போ நல்ல எண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு மூடிட்டோம் பாருங்கள், பாயில் ஆகுது. ஸோ இது வந்து 2 விசில் வந்துட்டு 3ஆவது விசிலுக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி, ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியாக ஒரு புதினா சட்னி ஒன்று பண்ணிடலாம். புதினா சட்னி பாருங்கள், அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு புளி, இஞ்சி அண்டு தேங்காய் ஒரு 3 பத்தை, இதில் 2 ஸ்பூன் உளுந்து, 4 சின்ன வெங்காயம் அண்டு 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கி அரைச்சிடணும். அவ்வளோதான், தாளிக்கலாம் வேணாம். இதை வதக்கி அரைச்சா போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். வதக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த இது எல்லாமே வதங்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வதங்கினா தான் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கல்லுப்பு போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூனு. இப்போ இதை போட்டு அரைச்சிட்டோம்னா அப்படி தான் வேலை முடிஞ்சுது. பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் அரைக்கணும், லிக்விடாக பண்ணக்கூடாது, தாளிக்கவும் கூடாது. அது சட்னி தோசைன்னா அது மாதிரி கொஞ்சம் லிக்விடாக பண்ணி தாளிச்சிக்கலாம், செய்யலாம். ரைத்தாவும் சின்ன வெங்காயத்தில் ரைத்தாவும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சாதம் ஆஃப் ஆகிடுச்சு. அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. சீரக சம்பா அரிசி தான் குட்டி குட்டியாக எவ்வளோ நீட்டாக பிரியாணி அரிசி மாதிரி வந்துருக்கு. ஆக்சுவலாக பிரியாணி அரிசி தான் நீட்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ கிளறிட்டு தட்டில் எடுத்துடலாம். சாதம் பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். நல்லா பலன்னு வந்திருக்கு. அடி பிடிக்கல, செய்யல, அவ்வளோ கரெக்டாக போச்சு. இது அரிசி 1 கிளாஸ் என்னக்கா தண்ணி 2 கிளாஸ் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடி. எவ்வளோ குயிக்காக சீக்கிரம் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் சீக்கிரமாக சமையல் முடிக்கணும்னா இந்த மாதிரி சமையல்லாம் நீங்களும் செய்யலாம். ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வெஜிடபிள் ரைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.